வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து வேர்ட்ஸ் ஆஃபன் கன்ஃபியூஸ்டு. ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசும்போதும் எழுதும்போதும் அடிக்கடி வந்து நம்ம குழப்பம் வந்துடும். எந்தெந்த வேர்டு என்னென்ன மீனிங் எங்கே பயன்படுத்துறதுன்னு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் எங்கே போடுறது, எஃபெக்ட் எங்கே போடுறது, இந்த மாதிரிலாம் குழம்பிப்போம். இன்றைக்கி 6 such pairs of words பார்க்கலாம். அதை எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஆன் டைம், அப்புறம் இன் டைம். இந்த ஆன் டைம் எங்கே போடுறது, இன் டைம் எங்கே போடுறதுன்னு கற்றுக்கலாம். ஆன் டைம்னா சரியான நேரத்துக்கு, அதாவது முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கட்ட வேண்டிய பில்களை எங்கள் அப்பா வந்து உரிய தேதிக்கு கட்டிடுவார், முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. மை டேட் ஆல்வேஸ் பேஸ் பில்ஸ் ஆன் டைம். மை டேட் ஆல்வேஸ் பேஸ் பில்ஸ் ஆன் டைம். அடுத்தது இன் டைம். இந்த இன் டைமுக்கு என்ன அர்த்தம்? அந்த உரிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த இப்போ 10 o'clockனா 10 o'clock இல்லாமல் ஒரு 9:45 அந்த மாதிரி. ஸோ உரிய நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறதுக்கு இன் டைமை பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். நீ வந்து விரைந்து சென்றால் உன்னால் வந்து வேலைக்கு வந்து சரியான நேரத்துக்கு முன்னாடியே போக முடியும். இஃப் யூ ஹரி யூ கேன் கெட் டு ஒர்க் இன் டைம். இஃப் யூ ஹரி யூ கேன் கெட் டு ஒர்க் இன் டைம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 2 குட், வில். ரெண்டையும் அடிக்கடி போட்டு குழப்பிப்போம். குட் எங்கே பயன்படுத்துறது, வெல் எங்கே பயன்படுத்துறதுன்னு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து குட்டை பார்ப்போம். த குட் இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். த குட் வந்து என்னது? ஒரு ஆட்ஜெக்டிவ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்தது. ஐ ஹேட் அ குட் ஐடியா. ஐ ஹேட் அ குட் ஐடியா. சரி, குட்னா நல்ல, வெல்லுனா நன்றாக. அது ஒரு ஆட்வர்ப். எது? வெல் அப்படிங்கிறது. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவரை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. I remember him well. I remember him well. அடுத்தது நம்பர் 3. அடிக்கடி வர டவுட் இது நமக்கு. அட்வைஸ். இந்த அட்வைஸுக்கு சிஇ போடுறதா எஸ்சி போடுறதான்னு. சிஇ போட்டால் நவுன், எஸ்சி போட்டால் வேர்ப். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் எனக்கு ஒரு நல்ல புத்திமதி கொடுத்தாரு. அவர் எனக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுத்தாரு. He gave me a good advice. He gave me a good advice. அடுத்தது ஏடிவிஏஎஸ்சினா என்ன சொல்லிட்டோம்? வேர்புன்னு சொல்லிட்டோமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் உனக்கு புத்திமதி சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன். ஐ அட்வைஸ் யூ டு டேக் எ பிரேக். ஐ அட்வைஸ் யூ டு டேக் எ பிரேக். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4 லூஸ், எல்ஓஎஸ்சி. இதை லூஸ்ன்னு படிக்கிறோம். இன்னொன்று எல்ஓஓஎஸ்சி. சரி, ஃபர்ஸ்ட் என்ன? லூஸ். இது வந்து ஒரு வேர்பு. என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று இழக்கிறது அல்லது தோல்வி அடைதல். ஒரு எலெக்ஷனில் கூட தோல்வி அடைஞ்சிட்டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்பு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரி, இந்த லூஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ். ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ். சரி, அடுத்தது எல்ஓஓஎஸ்சி பார்த்தோமோனோ அது வந்து அதுக்கு என்ன அர்த்தம்? தளர்வான, தொலன்னு இருக்குன்னு சொல்லுவோமோனோ அதுதான். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப தளர்வாக இருக்குது, ரொம்ப தொலன்னு இருக்குது. திஸ் ஷர்ட் இஸ் டூ லூஸ் ஃபார் மீ. திஸ் ஷர்ட் இஸ் டூ லூஸ் ஃபார் மீ. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 5 பிரெத், பிரீத். ஃபர்ஸ்ட் பிரெத், BREATH. என்ன அர்த்தம் இதுக்கு? சுவாசம் அல்லது மூச்சு காற்று. ரெண்டாவது பிரீத் அப்படின்னா மூச்சு விடுறது. ஃபர்ஸ்ட் பிரெத்துக்கு நம்ம மூச்சு காற்று இருக்கணும், அதுதான் சொல்லுவோம். அதாவது மூச்சு காற்று அல்லது சுவாசம். சரி, யாராவது பேசும்போது அவங்களோட மூச்சு காற்று வந்து நாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? உங்களோட வாய் நாறுது. யூ ஹாவ் அ பேட் பிரெத். யூ ஹாவ் அ பேட் பிரெத். சரி, பிரீத் அப்படின்னா என்ன? மூச்சு விடுறதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னால் இந்த ரூமுக்குள்ள மூச்சு விட முடியல. ஐ கான்ட் பிரீத் இன் திஸ் ரூம். ஐ கான்ட் பிரீத் இன் திஸ் ரூம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். என்னது? தேன். அப்புறம் தென். ரெண்டையும் போட்டு குழப்பிப்போம். ஃபர்ஸ்ட் தேன்னா ரெண்டு மனிதர்கள் அல்லது ரெண்டு பொருள்களை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் டிகிரியில் தேன் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தென்னுனா அப்புறம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் அட் தட் டைம், அந்நேரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, முதல்ல தேனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளுக்கு வந்து என்னை விட வயசு ஜாஸ்தி. இது யூஸ்வலாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஷீ இஸ் ஓல்டர் தேன் மீ. அவளுக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி. இட் இஸ் ராங். என்ன சொல்லணும்? ஷீ இஸ் ஓல்டர் தேன் ஐ ஆம்.
நல்லா கவனிங்க. ஷீ இஸ் ஓல்டர் தேன் ஐ ஆம். எனக்கு அவளை விட வயசு ஜாஸ்தி. சரி, தென்னுனா அப்போ, அந்நேரத்தில் சொல்லுவோமா, அப்போ நான் ஒரு கை குழந்தையா இருந்தேன். ஐ வாஸ் an infant then. ஐ வாஸ் an infant then. நல்லா கவனிங்க. குழந்தைன்னா சைல்டு. சரி, கை குழந்தைன்னா இன்ஃபென்ட். சரி, 2 years வரைக்கும் இன்ஃபென்ட்னு சொல்லணும். 2 yearsலேருந்து 12 years வரைக்கும் சைல்டுன்னு சொல்லணும். சரி, அப்போ சில்ட்ரன்ஸ்னா என்ன சார்? சைல்டோட ப்ளூரல் சில்ட்ரன் தான். குழந்தைகள்னு சொல்கிறதுக்கு சில்ட்ரன் அப்படின்னு தான் சொல்லணும், சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லவே கூடாது. மை டியர் வியூவர்ஸ், வேர்ட்ஸ் அதாவது என்ன சொல்லணும், என்ன பாடம் அது? சரி, மை டியர் வியூவர்ஸ், காமன்லி கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.